ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்டெஸ்ட் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற 2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸில் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா மார்க் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. வேறஸ் இல்லை சரியாக வரல, நம்ம நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த வீடியோவை கவனிங்க, சரிங்களா? இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட் பக்கத்துலேயும் போட்டிருக்கிறது மொத்தமாக இருக்கக்கூடிய டாபிக்ஸுங்க, அவ்வளோதான். இப்போ ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎம்மில் 15, ஜாகிரஃபியில் 13, பாலிட்டியில் 22, கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ்நாடு பட்ஜெட், தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும், சரிங்களா? கண்டிப்பாக மார்ச்சுக்கு அப்புறம் தான் வரும். குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்னாலும் சரி. ஏன்னா எக்கனாமிக் சர்வேலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் டாபிக்ஸ் இருக்குது, சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் டாபிக்ஸ் இருக்குது. எப்படி மேக்ஸு, அதில் ரீசனிங்கு, பாலிட்டி, அதெல்லாம் டாபிக்ஸ் இருக்கோ, பொதுத்தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷில் எல்லாத்துலேயும் டாபிக்ஸ் இருக்கோ, அது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் இருக்குது. நேஷ்னல் நியூஸ், தமிழ்நாடு நியூஸ், ஸ்டேட் நியூஸு, ஸ்போர்ட்ஸ் நியூஸு, ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேங்கிங், அது மாதிரி புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதையும் நீங்கள் கவனிச்சிக்கிட்டே வரணும், சரிங்களா? அதே மாதிரி ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ்லேயும் அந்த 7 தான் பிரிச்சிருக்கு, உங்களுக்கு தெரியும். அழகு 7, யூனிட் 7 வரைக்கும். இப்போங்க நான் அந்த கட் ஆஃப் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சில கம்பைலேஷன்லாம் கொடுத்துருந்தோம். இது நடந்து முடிஞ்ச குரூப் 4 அண்ட் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கு மேஜராக ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம டாபிக் வைஸ் பிரிச்சிட்டோம். மென்டல் எபிலிட்டி, ஆப்டிடியூட்னாலும் சரி, பொதுத்தமிழ்னாலும் சரி, ஜென்ரல் இங்கிலீஷ்னாலும் சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ்னாலும் சரி, இண்டிவிஜுவலாக டாபிக் வைஸ் நம்ம பிரித்து வச்சிட்டோம், சரிங்களா? திருக்குறள் நம்ம எப்போவுமே தனியாக தான் வச்சுருக்கோம். இதுதான் அந்த கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப். இதையும் எப்படி நான் டாபிக் வைஸ் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். எல்லாமே நம்ம டாபிக் வைஸ் பிரிச்சிட்டோம். இந்த கட் ஆஃப் வீடியோ டிஸ்கஸ் பண்ணுறப்பே நான் சொன்னேன் ஒரு விஷயத்தாக தான் நம்ம இங்கே திருப்பி சொல்ல போகிறோம். டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, எல்லா எக்ஸாமை பொறுத்த வரைக்குங்க நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடணும். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு 3 வேலைகள் தான். ஒன்று ரிவிஷன், இன்னொன்று மேக்ஸ் அண்ட் ரீசனிங், இன்னொன்று கரண்ட் அஃபேர்ஸ், அவ்வளோதான், சரிங்களா? மேக்ஸ் முன்னாடியே படிச்சிருந்தாலும் அது ஓகே தான். பட் இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கண்டிப்பாக டைம் இருக்கும், ஒரு 60 to 70 days இருக்கும். அதனால தான் அந்த ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இதுதான், தயாராகிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் படிப்பேன், கடைசி ஒரு வாரத்தில் தான் படிப்பேன், கடைசி 1 month தான் படிப்பேன்னா அது ஒர்க் ஆகாது. ஏன்னா இது நம்ம எழுதக்கூடிய இன்ஜினியரிங் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம்ஸோ இல்லை டிகிரி எக்ஸாம்ஸோ கிடையாது. ஏன்னா அதிலலாம் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு 5 or 6 சப்ஜெக்ட்ஸாக அது பிரிஞ்சு அதில் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோ ஏதோ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம், சரிங்களா? ஒவ்வொரு இதில் ஒரு 2 3 கொஸ்டின். ஸோ 5 3 15, அந்த 15லேருந்து ஒரு எப்படியும் வந்துடும் கொஸ்டின். அதை எழுதி நம்ம கிரேட் வைஸ் எஸ் கிரேடு அது மாதிரி எடுத்துருவோம், பிசி ஏ அது மாதிரி. அப்படி இல்லைனா பர்சன்டேஜ் வைஸு ஒரு 80 85 70 எடுத்து பாஸ் ஆகிட்டு வந்துடும். பட் ஆனால் இது காம்படேட்டிவ் எக்ஸாமில் இது ஒர்க் ஆகாது. ஏன்னா இங்கே சிலபஸ் பல்கி, அதே மாதிரி நமக்கு நிறையா வேலை வந்துருச்சு. டிகிரி பிடிச்ச பிறகு நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுறோம். அந்த வேலையை பார்க்குறதுக்கும் அன்றாடம் வர பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்குமே உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்குது. இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டைம் கம்மியாக தான் இருக்கும். சில பேர் ஃபுல் டைமாக அகாடமி போய் ஹாஸ்டலில் தங்கி அப்படி தான் படிக்கிறீங்க, அது அவங்களுக்கு ஓகே. பட்டு பெரும்பான்மையும் இப்போ இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷனில் வேலைக்கு போனால் தான் நம்ம லைஃப்பை பார்த்துக்க முடியுது. அப்படின்ற பட்சத்தில் இது நீங்கள் படிக்கிற டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும், சரிங்களா? அதனால் அதை கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த செமஸ்டர் எக்ஸாம் பண்ணுறப்ப மாதிரி பண்ணுறதும் ஒர்க் ஆகாது. ஏன்னா இவ்வளோ விஷயத்த உங்களால் மைண்டில் வச்சுக்க முடியாது, நூக் அண்ட் கார்னர்லேருந்து வரும். அதனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி தயவுசெய்து சிலபஸை முடிக்க பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு இந்த 3 வேலை தான், இந்த கரண்ட் அஃபேர்ஸ், மென்டல் எபிலிட்டி அண்ட் ரிவிஷன், சரிங்களா? அவ்வளோதான் முடிஞ்சு. அதே மாதிரி படிக்கிறப்ப எந்த டாப்பிக்கையும் விடாதீங்க. சார் ஜாகிரஃபியில் 5,
சயின்ஸில் 5 கொஸ்டின். எதுக்கு நான் அதை படிக்கணும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. கண்டிப்பாக அதை நீங்கள் படித்து தான் ஆகணும். சரிங்களா? ஏன்னா ஒரு கொஸ்டினில் 1000 பேர் இருப்பாங்க. இது வந்து ஜோக் கிடையாது, இது வந்து உண்மை. நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அஃபிஷியலாகவே நம்ம காமிச்சிருக்கோம். சரிங்களா? ஆர்டிஐ போட்டு நம்ம காமிச்சிருக்கோம். ஒரு கொஸ்டினில் 1000 பேர் இருக்காங்க. அது போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் வருஷ கணக்கில். ஏன்னா இப்போ 8th பே கமிஷன் வரப்போகுது. இன்னும் பல்க் ஆஃப் பீப்புள் டிஎன்பிஎஸ்சியை நோக்கி வருவாங்க கண்டிப்பாக. இது ஏன் இப்போ வந்து அதிக பீப்புள் 7th பே கமிஷனுக்கு முன்னாடி என்ரோல்மெண்ட் வேறு, 7th பே கமிஷனுக்கு அப்புறம் கவர்மெண்ட் சர்வீசஸில் என்ரோல்மெண்ட் வேறு. ஏன்னா முன்னாடி ரொம்ப ரொம்ப கம்மியான சேலரியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ்லாம். இப்போ இந்த 7th பே கமிஷனில் தான் பே நல்ல பீக்கில் போச்சு. இப்போ 8th பே கமிஷன்லேயும் அதே தான் நடக்க போகுது. இப்போ 25,000 சம்பளம் வாங்கக்கூடிய விஏஓவோ குரூப் 4ஓ கண்டிப்பாக ஒரு 35, 40, 45 அந்த ரேஞ்சில் போகும். அது நார்மலாக ஒரு ப்ரைவேட் செக்டாரில் நீங்கள் கிடைக்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. சாஃப்ட்வேரை தவிர்த்து மீதி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லோரும் அந்த 40, 45 உங்களோட யங் ஏஜ் 22 to 25 அடையிறதுங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். பட் ஆனால் இனிமேட்டு கவர்மெண்ட் சர்வீஸில் நடக்கும் அப்படிங்கிறப்ப எல்லோரும் இதுக்குள்ளே வர கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் முந்திக்கங்க. எல்லாத்தையும் ஷார்ட்கட்ஸ் வச்சு படிங்க. இப்போ ப்ரியாம்பிள் அப்சல்யூட் ரெசல்யூஷன் மாறிச்சு. ஜவஹர்லால் நேரு லிங்காக இருக்கார், இயரு. சரிங்களா? அதை பற்றி யார் யார் என்ன சொல்லியிருக்கா, என்ன ஆர்டிக்கல், என்னென்ன வார்த்தைகள் ஆட் பண்ணாங்க, எந்த அமெண்ட்மெண்ட்டில் சொல்லி என்னென்ன கேசஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம படிக்கிறப்ப நம்ம மைண்டில் ஞாபகம் இருக்கும். பட் என்டையராக நீங்கள் சிலபஸை முடித்த பிறகு எக்ஸாம் ஹாலில் போய் பார்க்குறப்ப அந்த 4 ஆப்ஷனில் மதில் மேல் பூனையாக மாறிடுவீங்க. அந்த மதில் மேல் பூனையாக இருக்கிறத தவிர்க்கிறதுக்கு 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனை கன்ஃபார்மாக நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ்ன்றது தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது பொது தமிழாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, மேத்தமெட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி. அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் 2 years 3 years அதெல்லாம் மறந்து போயிடும். சரிங்களா? அதேமாதிரி ஃபார்முலாஸ், சரிங்களா, சர்க்கம்ஃபரன்ஸ், வால்யூம், ஸ்பியரு, ரெக்டாங்கிளு, சரிங்களா, அது எல்லாமே ஏரியா, எல்லாமே வந்து மைண்டில் இருக்க மாதிரி இருக்கும், மறந்து போயிடும். எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணியே ஆகணும். ரிவிஷன் நோட்ஸ் ஒன்று ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ரிவிஷன்னா அப்படியே எடுத்து பார்த்துட்டு போகுது. ரிவிஷன் நோட்ஸ்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா என்டையராக சிலபஸை முடித்த பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிடும். மறுபடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரியாம்பிளை இந்த வாரம் படித்து முடிக்கணும்னு வச்சுக்கிங்களேன். எக்ஸாம் வந்து எப்போ வரும்? ஏப்ரலில் வரும். ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்களேன். ஜூன் ஜூலையில் எக்ஸாம்னு வச்சுப்போம். ஏப்ரல் அப்போ நீங்கள் மறுபடியும் அந்த ப்ரியாம்பிளை பார்க்குறப்ப உங்களுக்கு ஞாபகம் வரும். ஞாபகம் வரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எது மறக்குதோ அதெல்லாம் அந்த ரிவிஷன் நோட்ஸில் கொண்டு போய் போடணும். இதே தான் எல்லாத்துக்கும். இப்போ மேத்தமேட்டிக்ஸில் ரிவிஷன் நோட்ஸ் ஒன்று போடுறீங்க. அதாவது ப்ரிப்பரேஷன் நோட்ஸு, ரிவிஷன் நோட்ஸ் தனியாக. ரெண்டுக்கும் ஒவ்வொன்றுக்கும் 2 நோட்டு வேணும். பாலிட்டிக்கு ஜென்ரலாக நீங்கள் படிக்கிறப்போ ஒரு நோட்ஸு, ரிவிஷன் நோட்ஸுன்னு தனியாக. இப்போ மேத்தமேட்டிக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போய் இந்த ஃபார்முலா எழுதக்கூடாது. ரிவிஷன் நோட்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100, n வந்து ½ இயர்னு போட்டால் 1/2, a ஈக்குவல் டு 1 p × 1 + r/100 to the power n, ½ இயர்னா n/2, ½ இயர்னா 2n அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அந்த ஃபார்முலாம் எழுதக்கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கணும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 இயர்ஸ்க்கு ஃபார்முலான்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 3 இயர்ஸ்க்கு ஃபார்முலா என்ன, அவ்வளோதான். சரிண்ணா? இப்போ சர்க்கிளோட வால்யூம் πr², அதை எடுத்து தூக்கிட்டு போய் எழுதக்கூடாது. அதில் ஸ்பியர் அதான் நமக்கு மறந்து போயிடும், அதை எடுத்து எழுதணும். திரும்ப இந்த ஆர்க்கோட ஃபார்முலா அதெல்லாம் எது உங்களுக்கு மறக்குதோ அதை வந்து அந்த ரிவிஷன் டைம் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் நீங்களாக கண்டுபிடிப்பீங்க. அதுதான் அதில் கொண்டு வரணும். அதை ரிவிஷன் நோட்ஸை பக்காவாக ஆக்கினா தான் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போக முடியும். சரிங்களா? இப்போ அந்த ஜென்ரல் இங்கிலீஷில் அந்த ஜரன்னா ஏஞ்சி சேர்ந்து வரும், அதெல்லாம் அவங்க மைண்டில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அதில் கொண்டு போகணும். சரிங்களா? அந்த பொது தமிழில் அந்த ஓர் அதெல்லாம் என்ன, இந்த உயிரெழுத்துக்கள் முன்னாடி வந்தால் அது, சரிங்களா? அதெல்லாம் ஷார்ட்கட்ஸ், அதெல்லாம் உங்கள் மைண்டில் நிறைய விஷயங்கள் படிஞ்சிடும். மீதி எது மறக்குதோ அதை மட்டும் அந்த ரிவிஷன் நோட்ஸில் போட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும்.